இன்னைக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங் செஷனில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக், ஜோஹோ புக்ஸோட ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். கடந்த வார செஷனில் GSTR1 ஜோஹோ புக்ஸ்லேருந்து எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க மாதிரி ஜோஹோ ஒரு பதிவு செய்யப்பட்ட ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர். அதாவது உங்கள் நிறுவனத்தோட ஜிஎஸ்டி ஃபைலிங் நீங்கள் நேரடியாக ஜோஹோ புக்ஸ்லேருந்தே பண்ணிட முடியும். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் GSTR2Aனா என்ன, GSTR2Bனா என்ன மற்றும் அதில் என்னென்ன விவரங்கள் அடங்கியிருக்குங்கிறத பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு ரிட்டர்ன்ஸும் எப்படி ரெக்கன்சைல், அதாவது ஒப்பிட்டு சரி பார்க்குறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு ரிட்டர்ன்ஸ் சம்மந்தமாக பொதுவாக கேட்கப்படுற கேள்விகள் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்து கடைசியாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டி அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை மீதான வரி 2017 அறிமுகம் செய்யப்பட்டது. GSTR2Aங்கிறது ஒரு ஆட்டோ டிராஃப்டட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சப்ளையர் பதிவு செஞ்சிருக்க ரிட்டர்ன்ஸோட அடிப்படையில் தானாக வரைவு செய்யப்பட்டிருக்க ஒரு அறிக்கை. இந்த GSTR2A ஃபார்ம் எதன் அடிப்படையில் வரைவு செய்யப்படுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் சப்ளையர் தரப்பிலிருந்து பதிவேற்றம் செய்யப்படுற GSTR1 மற்றும் GSTR5 இருக்க பரிவர்த்தனைகள் ஃபார்ம் GSTR2Aல இருக்கும். சப்ளையர் அவங்களோட GSTR6 ரிட்டர்ன்ஸை சமர்ப்பித்ததுக்கப்புறமா ISD அதாவது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான விவரங்கள் இருக்கும். GSTR7 மற்றும் GSTR8 பதிவு செஞ்சதுக்கப்புறமா TDS மற்றும் TCS கிரெடிட் ரெசிப்டோட விவரங்கள் இந்த ஃபார்ம் GSTR2Aல காட்டப்படும். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்க பொருட்களோட பரிவர்த்தனை விவரங்கள் இந்தியன் கஸ்டம்ஸோட ஐஸ்கேட் போர்ட்டல் வாயிலாக தானாக நிரப்பப்படும். இந்த ஃபார்ம் GSTR2A ஒரு ரீட் ஒன்லி ஃபார்ம். அதாவது இந்த ரிட்டர்னில் நீங்கள் எந்த ஒரு திருத்தமும் செய்ய முடியாது. இந்த ஃபார்ம் GSTR2Aவை உங்கள் போர்ட்டல் வாயிலாக எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் GST போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கு பிறகு சர்வீசஸுங்கிறத தேர்வு செஞ்சுட்டு டேஷ்போர்டுங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா ரிட்டர்ன்ஸுங்கிறத தேர்வு செஞ்சு ரிட்டர்ன்ஸ் டேஷ்போர்டை கிளிக் பண்ணணும். அடுத்ததாக வர பக்கத்தில் எந்த வருடத்துக்கான ரிட்டர்ன்ஸை பார்க்கணுமோ அதை தேர்வு செஞ்சுட்டு எந்த குவார்ட்டர் எந்த பீரியடுங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா சர்ச்சுங்கிறத கொடுத்தோன்னா நம்ம தேர்வு செஞ்சுக்க காலகட்டத்துக்கான எல்லா ரிட்டர்ன்ஸும் அதுக்கு கீழே உங்களுக்கு காட்டப்படும். இதில் ஆட்டோ டிராஃப்டட் டீட்டெயில்ஸ் GSTR2Aங்கிறது கீழே இருக்க வியூ ஆர் டவுன்லோடுங்கிறத தேர்வு செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த ஆட்டோ டிராஃப்டட் ஸ்டேட்மெண்ட் தானாக வரைவு செய்யப்படுற ஸ்டேட்மெண்ட். இதில் என்னென்ன பகுதியில் என்னென்ன விவரங்கள் வரைவு செய்யப்பட்டிருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அறிக்கை 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் 3 பகுதி பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. இந்த 3 பகுதியும் உங்கள் உள்நாட்டு கொள்முதல் விற்பனையாளர், அதாவது உங்கள் சப்ளையர் தரப்பிலிருந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க பரிவர்த்தனைகள் அடிப்படையில் வரைவு செய்யப்படுது. பார்ட் D நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்க பொருட்களோட பரிவர்த்தனைகள் விவரங்கள் இந்தியன் கஸ்டம்ஸோட ஐஸ்கேட்டுங்கிற போர்ட்டல் வாயிலாக தானாக நிரப்பப்படுது. பார்ட் Aல நீங்கள் கொள்முதல் செய்கிற உங்கள் சப்ளையர் அவங்களோட GSTR1 மற்றும் GSTR5ல பதிவேற்றம் செஞ்சிருக்க இன்வாய்ஸஸ், கிரெடிட் நோட்ஸ் மற்றும் டெபிட் நோட்ஸ், அது கூட அந்த இன்வாய்ஸஸ் மற்றும் கிரெடிட் டெபிட் நோட்ஸில் செஞ்சிருக்க திருத்தங்களும் வரைவு செஞ்சு காட்டப்படும். ஸோ B2B இன்வாய்ஸஸுங்கிறதுல இன்வாய்ஸஸும் கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ஸில் அவங்களோட கிரெடிட் டெபிட் நோட்ஸின் விவரங்களும் அதில் செஞ்சிருக்க திருத்தங்கள் ரெண்டும் அமெண்ட்மெண்ட்ஸுங்கிற பகுதியில் வரைவு செய்யப்பட்டிருக்கு. பார்ட் Bல ஃபார்ம் GSTR6ல் இருக்க ISD டீட்டெயில்ஸ் மற்றும் அதில் செய்யப்பட்டிருக்க திருத்தங்களை கொண்டு இருக்கும். பார்ட் Cல உங்கள் சப்ளையரோட GSTR7 மற்றும் GSTR8ஓட விவரங்கள் தானாக நிரப்பப்பட்டிருக்கும். இதில் அவங்களோட TDS கிரெடிட்ஸும் அந்த TDS கிரெடிட்ஸில் செஞ்சிருக்க திருத்தங்களும் அந்த TCS கிரெடிட்ஸும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வரைவு செய்யப்பட்டிருக்கு. பார்ட் Dல ஐஸ்கேட் போர்ட்டலில் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்க பொருட்களோட பரிவர்த்தனையின் விவரங்களை கொண்டு இருக்கும். பார்ட் D 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் ஆன் பில் ஆஃப் என்ட்ரி பகுதியில் நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரியில் போட்டிருக்க பரிவர்த்தனைகளும் SEZ டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கொள்முதல் செஞ்சிருக்க விவரங்கள் 2வது பகுதியிலையும் வரைவு செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் GSTR2Aனா என்ன, அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது, எதன் அடிப்படையில் இந்த அறிக்கை உருவாக்கப்படுதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்ததாக GSTR2B பற்றி பார்க்கலாம். GSTR2B ஒரு ஆட்டோ டிராஃப்டட் ITC ஸ்டேட்மெண்ட். அதாவது தானாக வரைவு செய்யப்பட்டிருக்க ITC விவரங்களை கொண்டிருக்க ஒரு அறிக்கை. ITC அப்படின்னா என்ன? ITCங்கிறது உங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறப்போ அதுக்கான வரி 10%, அதாவது 100 ரூபாய் ஏற்கனவே செலுத்தியிருப்பீங்க.
இப்போ இந்த கொள்முதல் செய்யப்பட்ட பொருளை 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறப்போ அதுக்கான வரி 10%, அதாவது 200 திருப்பி உங்கள் வாடிக்கையாளர்கிட்டருந்து வாங்கி அரசுக்கு செலுத்தணும். ஏற்கனவே 100 ரூபாய் நீங்கள் செலுத்தியதன் காரணமாக இப்போ நீங்கள் செலுத்திய 200லேருந்து 100 ரூபாய் உங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட்டாக வழங்கப்படுது. இதுக்கு பேர் தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போ இந்த GSTR 2Bயில் என்னென்ன விவரங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். GSTR 2B உங்கள் சப்ளையர் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க GSTR 1 மற்றும் GSTR 5ல் இருக்க விவரங்களை உள்ளடக்குது. GST பதிவு செய்யப்பட்ட நபரோட ITC விவரங்கள் சப்ளையர் மற்றும் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்களால் பதிவேற்றம் செய்யப்படுற இன்வாய்ஸின் விவரங்கள் அடிப்படையில் காட்டப்படுது. இந்த அறிக்கையில் ஒரு பகுதி நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்க பொருட்களோட விவரங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் கஸ்டம்ஸோட ஐஸ்கேட்டில் போர்ட் வாயிலாக தானாக நிரப்பப்படுது. இதில் SEZ சப்ளையர்கிட்டருந்து நீங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட விவரங்களும் உள்ளடங்கும். இந்த GSTR 2B அறிக்கை ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி முதல்ல இருந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி தான் உங்கள் கொள்முதல் விற்பனையாளர் அவங்களோட GST விவரங்களை பதிவு செய்யறதுக்கான இறுதி நாள். இப்போ நம்ம GSTR 2B போர்ட்டலில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். உங்கள் GST போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறமா சர்வீசஸுங்கிறத தேர்வு செஞ்சு ரிட்டர்ன்ஸுங்கிறத தேர்வு செஞ்சு ரிட்டர்ன்ஸ் டேஷ்போர்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்வு செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வருடத்துக்கு எந்த குவார்ட்டருக்கு எந்த காலத்துக்குங்கிறத தேர்வு செஞ்சு சர்ச்சுங்கிறது கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோ டிராஃப்டட் ITC ஸ்டேட்மெண்ட் ஃபார் த மந்த் GSTR 2Bங்கிறது கீழே இருக்க வியூ ஆர் டவுன்லோடை அழுத்தி பார்த்துக்க முடியும். இப்போது இந்த GSTR 2Bயில் என்னென்ன விவரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அறிக்கை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, சம்மரி மற்றும் ஆல் ரிட்டர்ன்ஸ். இந்த சம்மரி பகுதியில் 2 துணை பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு, ITC அவைலபிள் மற்றும் ITC நாட் அவைலபிள். இந்த ITC அவைலபிள் துணை பகுதியில் எந்தெந்த பரிவர்த்தனைகள் ITCக்கு தகுதியானதோ அதுக்கான விவரங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பார்ட் A1ல் GST பதிவு செய்யப்பட்ட சப்ளையர்கிட்டருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்க பரிவர்த்தனையின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விவரங்கள் B2B இன்வாய்ஸஸ், B2B டெபிட் நோட்ஸ், B2B இன்வாய்ஸஸில் செய்யப்பட்டிருக்க திருத்தங்கள், B2B டெபிட் நோட்ஸில் செய்யப்பட்டிருக்க திருத்தங்கள்னு வகைப்படுத்தி பிரிக்கப்பட்டிருக்கு. பார்ட் 2ல் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்க விவரங்களை கொண்டிருக்கு. பகுதி 3ல் ரிவர்ஸ் சார்ஜுக்கு தகுதியான பரிவர்த்தனைகள் காட்டப்படும். ரிவர்ஸ் சார்ஜ்னால் என்ன? ரிவர்ஸ் சார்ஜ்னால் மறுதலை வரி விதிப்பு. அதாவது வரி பொருட்களை கொள்முதல் செஞ்சுருக்கவங்க தான் செலுத்தணுமே தவிர சப்ளையர் செலுத்த வேண்டியதில்லை. 4ஆம் பகுதியில் நீங்கள் இறக்குமதி செஞ்சிருக்க பொருட்களின் விவரங்கள் காட்டப்படுது. ஸோ இந்த சம்மரிக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆல் டேபிள்ஸ். ஆல் டேபிள்ஸுங்கிற பகுதியில் உங்களோட எல்லா கொள்முதல் விவரங்களும் பரிவர்த்தனையோட வகைப்படி பிரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கு. GST பதிவு செய்யப்பட்ட சப்ளையர்கிட்டருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்க விவரங்களை பார்க்கணுன்னா taxable inward supplies received from registered person B2Bங்கிறத அழுத்தி பார்த்துக்க முடியும். இதே மாதிரி தேவையான பிரிவை அழுத்தி அதுக்கான விவரங்களை நீங்கள் பார்க்கணுன்னா தேர்வு செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்கள் வெவ்வேறு பிரான்ச்சஸ் ஒரே GST நம்பரில் வச்சுருந்தா அதுக்கான அறிக்கை தனித்தனியாக பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த கொள்முதலோட விவரங்களும் ஒரே அறிக்கையாக தான் வழங்கப்படுது. இது உங்கள் போர்ட்டல்லையும் ஜோஹோ புக்ஸ்லையும் ரெண்டு இடத்துலையுமே இது ஒரே அறிக்கையாக தான் வழங்கப்படுது. GSTR 2 மற்றும் GSTR 2Bனா என்ன, எதோட அடிப்படையில் இந்த அறிக்கை உருவாக்கப்படுதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இதை ஜோஹோ புக்ஸில் எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்கள் ஜோஹோ புக்ஸில் லாகின் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸுங்கிறத தேர்வு செஞ்சு டாக்ஸஸுங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா உங்கள் GSTN நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸில் உங்கள் GSTN யூசர் நேம் என்னங்கிறத இங்கே என்டர் பண்ணிவிட்டு எந்த காலத்துக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸா இல்லை குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸாங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா எந்த காலத்துலேருந்து உங்களுக்கு இந்த ஜோஹோ புக்ஸில் உங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலத்தை தேர்வு செஞ்சுட்டு சேவுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிப்படையான செட்டிங்ஸ் வந்து இது. அடுத்ததாக இந்த ஜோஹோ புக்ஸில் இருக்க GST பகுதியும் உங்களோட GST போர்ட்டலோட எப்படி கனெக்ட் செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் GST போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறமா மை ப்ரொஃபைலுங்கிறத தேர்வு செஞ்சுட்டு அதில் மேனேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுக்கோங்க. அதை தேர்வு செஞ்சதுக்கப்புறமா தேவையான கால அளவு எவ்வளோங்கிறத தேர்வு செஞ்சுட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஜோஹோ புக்ஸில் லெஃப்ட் சைடில் GST ஃபைலிங்குங்கிற பகுதியை தேர்வு செஞ்சதுக்கப்புறமா எந்த GSTN நம்பரோ அதுக்கிட்ட வியூ சம்மரி கொடுத்துக்கோங்க. இப்போ GSTR 2க்கு நேராக கேட்டகரைஸ் நவ் மற்றும் மார்க் அஸ் கம்ப்ளீட்டடுன்னு 2 பகுதியாக இருக்கும்.
இப்போ ஆல் டிரான்சாக்ஷன்ஸுங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா ஓவர்வியூ பக்கமில் உங்கள் கொள்முதல் பரிவர்த்தனைகள் ஒட்டுமொத்த தொகுப்பு பரிவர்த்தனையோட வகைப்படி பிரித்து காட்டப்பட்டிருக்கு. B2B இன்வாய்ஸஸில் நீங்கள் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட சப்ளையர்கிட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்க வரி விதிக்கத்தக்க கூடிய பரிவர்த்தனையோட விவரங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. இதில் காம்போசிஷன் ஸ்கீமில் பதிவு செஞ்சிருக்க சப்ளையர்கிட்டேருந்து நீங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட விவரங்களும் ரிவர்ஸ் சார்ஜ் உள்ள பரிவர்த்தனையோட விவரங்களும் இதில் அடங்காது. அடுத்ததாக இதே B2B இன்வாய்ஸஸ் நீங்கள் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்படாத சப்ளையர்கிட்டேருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்க பரிவர்த்தனைகளோட வரி விதிக்கத்தக்க கூடிய பரிவர்த்தனையின் விவரங்கள் இதில் நிரப்பப்பட்டிருக்கு. 3ஆம் மற்றும் 4ஆம் பகுதியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட சப்ளையர் கிட்ட நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ஸ், பதிவு செய்யப்படாத சப்ளையர்கிட்ட நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட் நோட்ஸ் 3 மற்றும் 4ஆம் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்க பொருட்களின் விவரங்கள் 5ஆம் பகுதியிலும், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்க சேவையின் விவரங்கள் 6ஆம் பகுதியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்தெந்த பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் 0 டேக்ஸ் நில் ரேட்டட் இன்வாய்ஸஸாக கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது 7ஆம் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எல்லா பரிவர்த்தனையும் உங்கள் கொள்முதல் விவரங்களும் HSN மற்றும் SAC சம்மரி வகையில் அடிப்படையில் 8ஆம் பகுதியில் HSN SAC சம்மரியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக ரெக்கன்சிலேஷன் பக்கத்தில் ரெக்கன்சிலேஷன் காலம் என்னங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா இங்கே புல் ஃப்ரம் ஜிஎஸ்டி என்னங்கிறது நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து உங்களோட பரிவர்த்தனைகள் ஜோஹோ புக்ஸ்க்கு பெறப்படுது. ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து பெறப்பட்ட அந்த பரிவர்த்தனைகள் 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மிஸ்ஸிங் இன் ஜிஎஸ்டிஎன், மிஸ்ஸிங் இன் ஜோஹோ புக்ஸ், பார்ஷியலி மேட்ச்ட் மற்றும் மேட்ச்ட். இது என்னங்கிறதை இப்போ நம்ம பார்ப்போம். மிஸ்ஸிங் இன் ஜிஎஸ்டிஎன் இந்த பகுதியில் உங்கள் ஜோஹோ புக்ஸில் இருக்க பரிவர்த்தனைகள் ஜோஹோ புக்ஸில் இருந்தாலும் உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்கள் சப்ளையரால் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்க பரிவர்த்தனையின் விவரங்கள் இதில் காட்டப்படும். இதில் நீங்கள் ஆக்ஷன்ஸ் அழுத்தி ஆட் டு ஜிஎஸ்டின்னு கொடுத்தா இந்த பரிவர்த்தனை மேட்ச்டுங்கிற பகுதிக்கு மாற்றப்படும். இது எப்போ ஆகும்னா நீங்கள் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதாகவும் உங்கள் சப்ளையர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸில் ஃபைல் பண்ணுறப்போ இந்த பகுதியில் டிரான்சாக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மிஸ்ஸிங் இன் ஜோஹோ புக்ஸ் இந்த பகுதியில் உங்கள் ஜோஹோ புக்ஸில் இந்த பரிவர்த்தனை இன்னும் உருவாக்கப்படலை, ஆனால் இதே பரிவர்த்தனை ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து பெறப்பட்டிருக்கு. அதாவது உங்கள் சப்ளையர் பதிவேற்றம் செஞ்சுருக்க பரிவர்த்தனை. இதில் இந்த பரிவர்த்தனையை நீங்கள் ஆக்ஷன்ஸ் அழுத்தி உங்களோட ஜோஹோ புக்ஸில் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரியேட் அண்ட் மேட்சுங்கிறது கொடுத்துக்கலாம். இது இந்த பரிவர்த்தனை சம்மந்தமில்லாத ஒரு பரிவர்த்தனையாக இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட்டுங்கிறது தேர்வு செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறப்போ இந்த பரிவர்த்தனை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்சைல்டுங்கிற பகுதிக்கு மாற்றப்படுது. இதை அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் அடுத்த காலத்துக்கான ஜிஎஸ்டி ஃபைலிங்கோட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க் ஆஸ் பெண்டிங்கிறத தேர்வு செஞ்சுக்கலாம். பார்ஷியலி மேட்ச்ட் உங்கள் ஜோஹோ புக்ஸில் இருக்க பரிவர்த்தனை உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து பெறப்பட்ட பரிவர்த்தனையோட முழுமையாக ஒத்துப்போகாத ஒரு சில விவரங்கள் மட்டும் ஒத்துப்போகும் பட்சத்தில் பார்ஷியலி மேட்ச்டுங்கிற பகுதியில் பட்டியலிடப்பட்டிருக்கு. இது எதன் அடிப்படையில் ஒத்துப்போகும்னா உங்கள் சப்ளையரோட நீங்கள் கொள்முதல் செய்கிற உங்களோட விற்பனையாளரோட வெண்டார் ஜிஎஸ்டிஎன் நம்பர், பில் நம்பர், பில் டேட், பில் அமௌண்ட், டாக்ஸ் அமௌண்ட், இந்த 5 விவரங்களின் அடிப்படையில் இது 5மே ஒத்து போகுங்கிற பட்சத்தில் அது மேட்ச்டுக்கும், இதில் ஏதோ ஒன்று ஒத்து போகலை, ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகலை, இந்த 5ல் ஒத்து போகலைங்கிற பட்சத்தில் அது இதை பார்ஷியலி மேட்ச்டுங்கிற பகுதியில் பட்டியலிடப்பட்டிருக்கும். இதை நீங்கள் ஆக்ஷன்ஸில் அக்செப்ட்னு கொடுத்தா உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னோட வேல்யூ வந்து 100னும் ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து பெறப்பட்ட வேல்யூவோட டாக்ஸபிள் அமௌண்ட் 101 இருக்குது. இதே வேல்யூவை நீங்கள் அப்படியே வச்சுக்கணுன்னா அக்செப்ட்னு கொடுத்துக்கலாம். இதில் உங்களோட வேல்யூ 100, இதை தான் நீங்கள் உங்களோட ஃபைலிங்கில் வச்சுக்கணுன்னா யூஸ் மை வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். இல்லது இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி 101 கொடுக்கறதுக்கு மாடிஃபை அண்ட் மேட்ச்னும் அடுத்த காலகட்டத்துக்கு இதை கொண்டு போகிறதுக்காக மார்க் ஆஸ் பெண்டிங்கிறத கொடுத்துக்கலாம். மேட்ச்ட் ஜோஹோவில் உள்ள அனைத்து பரிவர்த்தனையும் ஜிஎஸ்டி போர்ட்டலிருந்து பெறப்பட்ட பரிவர்த்தனைகளில் இந்த 5 விவரங்கள் வெண்டார் ஜிஎஸ்டிஎன் நம்பர், இன்வாய்ஸ் டேட், இன்வாய்ஸ் அமௌண்ட், டாக்ஸ் அமௌண்ட், இந்த 5ம் ஒத்துப்போகும் பரிவர்த்தனைகள் இந்த பகுதியில் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த மேட்ச்ட் பகுதியில் இருக்க பரிவர்த்தனை ரெக்கன்சைல்டுங்கிற இந்த பகுதிக்கு மாற்றத்துக்காக ஆக்ஷன்ஸுங்கிறது இங்கே இருக்க பரிவர்த்தனைக்கு கீழே ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸுங்கிறத தேர்வு செஞ்சு அக்செப்ட் டு மூவ் டிரான்சாக்ஷன்ஸ் டு ரெக்கன்சைல் டேபுங்கிறத தேர்வு செஞ்சுக்கணும். எந்த பரிவர்த்தனை அடுத்த காலகட்ட ரிட்டர்ன்ஸோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை திருப்பி மார்க் ஆஸ் பெண்டிங்னு கொடுத்துக்கலாம். ரெக்கன்சைல் பண்ணப்பட்ட பரிவர்த்தனைகள் இந்த ரெக்கன்சைல் டேபுங்கிற பகுதியில் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த ரெக்கன்சிலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா
நீங்கள் கம்ப்ளீட் யுவர் ரிட்டர்னுங்கிற பகுதிக்கு செஞ்சு மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டடுங்கிறத தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக GSTR 2B எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறது பார்க்கலாம். GSTR 2B மற்றும் GSTR 2A இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 2B இப்போ 2A பற்றி பார்த்தாச்சு. GSTR 2B பக்கத்தில் இருக்க ஃபெச் சம்மரிங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறமா இது ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு, வியூ ரிட்டர்ன் மற்றும் ரெக்கன்சிலேஷன். இந்த வியூ ரிட்டர்ன் மேற்கொண்டு ரெண்டு துணை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, ITC அவைலபிள் மற்றும் ITC நாட் அவைலபிள். எந்த பரிவர்த்தனைகள் ITCக்கு தகுதியானதோ அதுக்கான விவரங்கள் ITC அவைலபிளுக்கு கீழேயும், எது ITCக்கு தகுதி இல்லையோ அந்த பரிவர்த்தனையோட விவரங்கள் ITC நாட் அவைலபிளுங்கிறதுக்கு கீழே வகைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கும். அடுத்ததாக ரெக்கன்சிலேஷன். இந்த ரெக்கன்சிலேஷன் பகுதியில் ITC தகுதியான பரிவர்த்தனையை மட்டும் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வியூ பை ITC அவைலபிலிட்டியில் இந்த ஆளுங்கிற ட்ராப் டவுனை தேர்வு செஞ்சுட்டு அதில் ITC எலிஜிபிளா இல்லை இன்எலிஜிபிளா உங்களோட தேவை என்னவோ அதை தேர்வு செஞ்சு இந்த அறிக்கையை நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை திருப்பி இதிலிருந்து பெறப்பட்ட எல்லா பரிவர்த்தனையும் இந்த மிஸ்ஸிங் இன் GSTN, மிஸ்ஸிங் இன் ஜோஹோ புக்ஸ், பார்ஷியலி மேட்ச் மற்றும் மேட்ச்டாக 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையை நீங்கள் எக்ஸ்போர்ட் செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ்ங்கிறத தேர்வு செஞ்சு XLSங்கிறத செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது வரைக்கும் GSTR 2A 2B அதில் என்னென்ன விவரங்கள் உள்ளடங்கியிருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த ரெண்டு ரிட்டர்ன்ஸில் பொதுவாக கேட்கப்படுற கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். தேர் வாஸ் an error while connecting to the GSTN. இந்த எரர் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, உங்கள் ஜோஹோ புக்ஸில் செட்டிங்ஸ் தேர்வு செஞ்சு டாக்ஸஸ் தேர்வு செஞ்சு ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸில் GST யூசர் நேமுக்கு பதிலாக உங்களோட GSTN நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணியிருந்தாலோ, உங்களோட GST போர்ட்டலில் API ஆக்சஸை எனேபிள் பண்ணாமல் இருந்திருந்தாலோ, இந்த ரெண்டு தவறை நீங்கள் செய்கிறப்போ இந்த எரர் வரத்துக்கான சாத்தியங்கள் இருக்குது. அடுத்ததாக GSTR 2B இஸ் கிரேட் அவுட். GSTR 2Bங்கிறது ஆகஸ்ட் 2020 தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய காலகட்டத்துக்கு நீங்கள் பார்க்குறப்போ அது கிரேட் அவுட்டாக தான் இருக்கும். GSTR 2 இஸ் கிரேட் அவுட். GSTR 2ங்கிறது எப்போ கிரேட் அவுட்டாக இருக்கும்னா, நீங்கள் உங்களோட ஜோஹோ புக்ஸில் GSTR 2ல ஆல்ரெடி நீங்கள் GST போர்ட்டலிருந்து பெறப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கன்சைல் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்த காலகட்டத்தை தேர்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா GSTR 2 கிரேட் அவுட்டுன்னு தான் காட்டும். மார்க்கஸ் கம்ப்ளீட்டடுன்னு கொடுக்குற வரை அது கிரேட் அவுட்டுன்னு இருக்கும். In GSTR 2A 2B the previous data is getting getting populated. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்தைய காலகட்டத்திலேருந்து நம்ம GST போர்ட்டலிருந்து பெறப்பட்ட அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கன்சைல் பண்ணாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா அது அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு திருப்பி மறுபடியும் கொண்டு செல்லப்படும். I have created a bill in Zoho Books but it is not showing in the missing in GSTN or any other tab. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஜோஹோ புக்ஸில் ஒரு பரிவர்த்தனையை க்ரியேட் பண்ணி அது எந்த இடத்துலையுமே காட்டலைங்கிறதுனா எந்த அடிப்படையில் இது காட்டப்படும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெண்டார் GSTN நம்பர், பில் நம்பர், பில் டேட், பில் அமௌண்ட், டாக்ஸ் அமௌண்ட், இந்த 5ம் ஒத்துப்போகுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பரிவர்த்தனை காட்டப்படும். Can we modify the transactions after reconciling GSTR 2 in Zoho Books? GSTR 2 Zoho Booksல reconcile பண்ணதுக்கப்புறமா இந்த பரிவர்த்தனைகளில் திருத்தங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது. இந்த பரிவர்த்தனைகளில் திருத்தங்கள் செய்கிறதுக்கு இந்த இமேஜில் ஹைலைட் பண்ணியிருக்க மாதிரி மார்க்கஸ் ஓப்பனுங்கிறத தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பரிவர்த்தனைகள் நீங்கள் திருத்தங்கள் செஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல திருப்பி மார்க்கஸ் கம்ப்ளீட்டடுங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததோட சுருக்கம் GSTR 2Aனா என்னங்கிறத பார்த்தோம், அதில் என்னென்ன விவரங்கள் கொண்டிருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். 2Bனா என்ன, 2B அந்த அறிக்கை எதன் அடிப்படையில் வரைவு செய்யப்படுதுங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த 2A and 2B ஜோஹோ புக்ஸில் எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் பார்த்ததுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஸ்டின்ஸ் டேபில் போடுங்க, நாங்கள் அதை செக் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். இஃப் ஐ ஃபைல் GST அவுட் சைட் ஆஃப் ஜோஹோ புக்ஸ் ஹவு டு ஐ ரெக்கார்ட் இட்? அதாவது உங்களோட ரிட்டர்ன்ஸை நீங்கள் டைரெக்டாக போர்ட்டல் வாயிலாக ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜோஹோ புக்ஸில் அந்த ரிட்டர்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் நவுங்கிற ட்ராப் டவுனை கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஃபைல்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மார்க்கஸ் ஃபைல்டுங்கிறத தேர்வு செஞ்சு உங்களோட ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் RCM. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி RCMங்கிறது மறுதலை வரி விதிப்பு. அதாவது வழக்கமான நம்ம பண்ணுற பரிவர்த்தனையில் நம்ம ஒரு பொருள் கொள்முதல் செய்கிறப்போ அதுக்கான வரியை நம்ம கொள்முதல் விற்பனையாளர்கிட்ட கொடுப்போம், அவங்க அரசுக்கு செலுத்துவாங்க. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு அடிப்படையில் இருக்க பரிவர்த்தனைகள் நீங்கள் பொருட்களை வாங்குகிறப்போ நீங்கள் அதுக்கான வரியை நீங்கள் தான் அரசுக்கு செலுத்தணும். இதுக்கு பேர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஹவு டு அக்கவுண்ட் RCM அவுட்புட் அண்ட் டேக்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் பில்ஸ் மாடியூலில் நீங்கள் ஒரு பரிவர்த்தனையை க்ரியேட் பண்ணுறப்போ
அன்ரெஜிஸ்டர்ட் வெண்டாராக இருந்தாங்கன்னா அவங்கள தேர்வு செஞ்சதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு தேர்வு காட்டும். இதுக்கான செக் பாக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த பரிவர்த்தனையை க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த பரிவர்த்தனை ரிவர்ஸ் சார்ஜுக்கு தகுதியானதாக மாறிடும். What happens if some bills are not filed by the vendor on the GST portal? How do we reconcile? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து மந்த்லி ஃபைலிங்குங்கிறதுலேருந்து உங்கள் வெண்டார் வந்து குவார்ட்டர்லி ஃபைலிங்கில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உங்களோட ஜோஹோ புக்ஸில் அந்த காலகட்டத்துக்கு அந்த பரிவர்த்தனை இருக்கும். உங்கள் வெண்டார் இன்னும் அதை பதிவேற்றம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பரிவர்த்தனை வந்து மிஸ்ஸிங் இன் ஜிஎஸ்டி போர்ட்டலுங்கிற பகுதியில் இருக்கும். அதை தேர்வு செஞ்சு அதில் ஆக்ஷன்ஸுங்கிற ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஆஸ் பெண்டிங்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை அடுத்த காலகட்டத்துக்கு மாற்றப்படுது. அந்த அடுத்த காலகட்டத்துக்கு திருப்பி காட்டும். உங்கள் வெண்டார் அவங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த பரிவர்த்தனையை பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் ஜோஹோ புக்ஸ் பற்றின கேள்விகளுக்கு நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு ரீச் அவுட் பண்ணலாம், அல்லது இந்த ஹெல்ப்லைன் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணலாம். தமிழுக்குன்னு சொல்லி தனியாக எக்ஸ்க்ளூசிவான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் 1 தேர்வு செஞ்சிங்கன்னா ஜோஹோ புக்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். 1 தேர்வு செஞ்சதுக்கப்புறமா 3 தேர்வு செஞ்சிங்கன்னா தமிழ் சப்போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதோட இந்த செஷன் நிறைவுக்கு வந்துடுச்சு. இந்த செஷனில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி.